பல்லடம் அருகே வாவிப்பாளையம் என்ற பகுதியில் பொது வழியை தனிநபர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக கூறி பெட்ரோல் கேனுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அரஸ்ட் பண்ணிடுவான்னு சொன்னதால கள்ள நைட் எடுத்துட்டு அப்ப வந்து அவங்க கிட்ட அந்த போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணல. அதுக்கப்புறம் மாச காலத்தை இடைவெளி நடந்து வந்து 7வது மாசம். ஆனா அந்த போலி டாக்குமெண்ட் பண்ணது வந்து 9வது மாசம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு கள்ள நெட்டி 1 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் எங்களை கொலை மிரட்டல், இப்படி இங்க வந்தீங்கன்னா வெட்டி போடுவேன் கொன்னு போடுவோம், இதே மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு நம்ம வந்து எந்த வழியே வரக்கூடாது போயிருங்க அப்படிங்க. 70-80 வருஷமா அப்பா தாத்தால இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள மிரட்டி காட்டு வாங்கிட்டு நாங்கெல்லாம் எங்க போறது நாங்க இங்க அது செத்தே போறோம், எங்களுக்கு காட்டு கொடுத்து நாங்க செத்தே போறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். பேச்சுவார்த்தை நடந்து சென்ற போலீசாருடனும் விவசாயிகள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? எத்தனை நாட்களா இதால அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க? அதாவது தர்ஷினி, திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து உடுமலை செல்லக்கூடிய சாலையில ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வாவிப்பாளையம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே டோட்டலா தென்னந்தோப்பு போன்ற விவசாயங்கள் தான். இந்த விவசாயிகள் வந்து இந்த ஆலியாறு பாசன வாய்க்கால் செல்லக்கூடிய பரம்பிக்குளம் ஆலியாறு வாய்க்கால் திட்டத்துல இந்த பகுதி எல்லாமே பாசன வசதி பெறக்கூடிய பகுதிகள். இதுல இந்த பகுதி வாவிப்பாளையம் பகுதியில சாலையோரத்திலே செல்லக்கூடிய வாய்க்கால் பிஏபி வாய்க்கால் ஓரமாக பராமரிப்பு பாதை அப்படிங்கிற ஒரு பாதை ஃபேக்டா இருக்கும். அந்த பாதையை வந்து பொதுமக்களும் பயன்படுத்துவாங்க, இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் பயன்படுத்துவாங்க. அதன் அடிப்படையில சாலையிலிருந்து தார் சாலையிலிருந்து லெப்ட் சைடு திரும்பி உள்ள போகும்போது இவங்களுக்கு அந்த பராமரிப்பு சாலை வழியாக தோட்டத்து சாலைகள் நிறைய விவசாயிகள் உள்ள இருக்கிறவங்க எல்லாமே போயிட்டு வருவாங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு அருமை மரச்சுக்கு எண்ணெய் என்ற வேபிரிட்ஜும் இருக்குது. அந்த நபர்கள் தவமணி, ரகுபதி, துரைசாமி ஆகியோர் வந்து அந்த வழித்தடத்தை ஆக்கிரமிச்சு மீன் வேண்டுமென்றே கற்களை போட்டு, கண்ணாடிகளை போட்டு, முள்களை போட்டு, குப்பைகளை போட்டுமே அடைத்து வைத்து, அதாவது இப்பகுதியை சேர்ந்த பன்னீர்செல்வம் மற்றும் அவர்களுடைய குடும்பம், சுற்று வட்டார விவசாயிகள் எல்லாருமே உள்ள வெளியே போயிட்டு வர முடியாது. வீட்டுக்குள்ள இருந்தோ தோட்டத்துக்குள்ள இருந்தோ வெளியே வர முடியாது, போக முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க. இதனால பள்ளி குழந்தைகள் மற்றும் வேலைக்கு போறவங்க இவங்க எல்லாமே போக முடியாம தவிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. இதுல பல தரப்புலையுமே மாவட்ட ஆட்சியர், காவல்துறையினர் அனைவருக்குமே சென்று இது சம்பந்தமா முறையீடு செஞ்சுமே இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. இப்ப நாங்க வெளியே வர முடியல, புள்ள போக முடியல. சோ இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு துணை முதல்வர் ஆய்வுக்கு வர்றாரு உதயநிதி ஸ்டாலின். அவருடைய கவனத்துக்கு போகணுங்கிறதுனால இன்றைக்கு நாங்க இந்த தற்கொலை போராட்டம், அதாவது 2 கேன்ல சீமனை கேனை வைத்துக் கொண்டு கௌசல்யா மற்றும் பன்னீர்செல்வம் அவருடைய மனைவி ஆகிய 2 பேருமே கேனை வைத்துக் கொண்டு தாங்கள் இப்போ தற்கொலை செய்து கொள்ள போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த பகுதியை சேர்ந்த ஒரு 50-60க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்ததுனால எங்களுக்கு உடனடியாக அதை அப்புறப்படுத்தி கொடுங்க. ஏற்கனவே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துட்டீங்க, இருந்தாலும் காவல்துறையினர் வந்து ஒருபட்சமா செயல்படுது. எங்களுக்கு உடனடியாக வழித்தடத்தை மனிதாபிமானம் அடிப்படை கொண்டுமே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படை நீதிமன்றத்தை நாடு ஒரு சூழ்நிலை இருக்கும் போதுமே எங்களுக்கு இதை உடனடியாக அப்புறப்படுத்தி கொடுங்க. மேலும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்க உள்ள வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஆதங்கத்திலையும் அழுகிலையுமே பெண்கள் எல்லாம் இந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றதுனால, குழந்தைகளுடன் போராட்டத்தில் ஈடுபடுறதுனால ஒரு பெரிய பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.